கைஸ், எப்படி விநாயகர் சிவபெருமானை சந்தோஷப்படுத்தினார்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த கதை சூப்பராக இருக்கும். நான் முழுசாக சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ஒரு நாள் விநாயகரும் முருகனும் யார் பெரியவன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. விநாயகர் முருகன் கிட்ட உன்னை விட நான் தான் வலிமையானவன்னு சொல்றாரு. அதுக்கு முருகன் இல்ல நான் தான் எல்லாரை விடவும் சிறந்தவன்னு சொல்றாரு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே யார் பெரியவன் அப்படின்னு நம்ம அப்பா அம்மா கிட்ட கேட்கலாம்னு சிவன் பார்வதி கிட்ட வராங்க. அப்போ சிவபெருமான் உங்கள யார் சிறந்தவன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நான் வைக்கிற போட்டியில ஜெயிக்கணும்னு சொல்றாரு. நீங்க ரெண்டு பேருமே இந்த உலகத்தை 3 வாட்டி சுத்திட்டு வரணும். அதுல யாரு ஃபர்ஸ்ட் எங்கள்கிட்ட வந்து சேர்றீங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றவர்னு சொல்றாரு. இதை கேட்டதுமே முருகன் உடனடியாக அவரோட மயில் வாகனத்துல ஏறி மின்னல் வேகத்துல புறப்பட்டாரு. விநாயகரும் அவர் வாகனமான மூஞ்சூர் மேல ஏறி உட்காந்துக்கிட்டாரு. முருகன் முழுசா இந்த உலகத்தை 3 வாட்டி சுத்திட்டு சிவபெருமான் கிட்ட வர்றாரு. ஆனா அவருக்கு முன்னாடியே விநாயகர் சிவபெருமான் பக்கத்துல நிக்கிறாரு. இதை பார்த்ததுமே முருகனுக்கு பயங்கரமான ஆச்சரியம். உலகத்திலயுமே என்னை விட வேகமானவர் யாருமே இல்ல. அப்படி இருக்கும்போது எனக்கு முன்னாடி இந்த விநாயகர் எப்படி இங்க வந்தாருன்னு கேட்கிறாரு. அப்போ பார்வதி தேவி சிரிச்ச முகத்தோட முருகனை பார்த்து, மகனே, நீ இந்த 3 உலகத்தையும் சுத்திட்டு வந்த. ஆனா விநாயகரோ இந்த 3 உலகத்துக்கும் அதிபதியான உங்க அப்பாவை, அதாவது சிவபெருமான சுத்திட்டு வந்தாருன்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த போட்டியில விநாயகர் ஜெயிச்சதா சொல்றாங்க. மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு, நீங்க ஒரு சிவன் பக்தனா இருந்தீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு ஓம் நமச்சிவாயன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.